இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற புத்தகம் எல்மரும் வெள்ளை கரடியும். இந்த புத்தகத்தை எழுதினது டேவிட் மக்கி, படங்களை கீறினது மெரிசா மெலவ்ஸ்கி. இந்த பல வண்ண நிற யானை எல்மரும் அவற்ற உறவினர் வில்பரும் கொஞ்சம் பறவைகளோட கதைச்சென்று கேட்க ஒரு குரல் சொன்னது, மன்னிச்சு கொள்ளுங்க, நான் கொஞ்சம் தாண்டி போகலாமா? அது ஒரு பெரிய வெள்ளை கரடி. நிச்சயமா என்று சொன்னது எல்மர். அப்போ அந்த கரடி தாண்டி போய்க்க சொன்னது, நன்றி, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல நாளாயிருக்கட்டும். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அந்த கரடி திருப்பி வந்தது. உங்களை பார்க்க துளைஞ்ச மாதிரி இருக்கே என்று சொன்னது எல்மர். ஓம், சரியா என்று சொன்னது கரடி. எல்லாம் இந்த உலகம் வெக்கையாகிறதால தான். ஏன் சொல்லுங்களேன் அதை பற்றி என்று சொன்னது வில்பர். எனக்கு நான் வாழ்கிற இடமண்டா சரியான விருப்பம் என்று சொன்னது கரடி. யோசிச்சு பாருங்க, எல்லாம் பனியும் பனிக்கட்டியலும் தான். யானைகளுக்கு அதை பற்றி யோசிக்கவே நடுங்க தொடங்கிட்டு. கரடி தன்ற கதையை சொன்னது. ஒரு நாள் நான் கொஞ்சம் அமைதியாக மீன் பிடிக்கலாமென்று வெளிக்கிட்ட நான். திடீரென்று ஒரு பெரிய வெடிக்கிற சத்தம் கேட்டது. பனிக்கட்டி நகர்ந்தது. ஒரு பெரிய துண்டு உடைஞ்சு மிதந்து கொண்டிருந்தது. அதில் யார் நின்றது? நான் அதில் நின்ற நான். அச்சோ என்று சொன்னது எல்மர். என் பயமாக இருக்கேலையா? இல்லை என்று சொன்னது கரடி. எனக்கு உற்சாகமாக இருந்தது. அது ஒரு பனியால் செய்த படகு மாதிரி இருந்தது. அது எங்கே போகுமென்று பார்க்கணும் போல இருந்தது. ஆனால் பனி கரைஞ்சு உங்களோட படகு சின்னனாயிட்டு என்று சொன்னது வில்பர். சரியா சொன்னீங்க என்று சொன்னது கரடி. ஆனால் நிலத்தில் பனியையும் காணையில் பனிக்கட்டியையும் காணையில். அப்போ நான் கரைக்கு போய் வீட்டை தேடுவோமென்று முடிவெடுத்த நான். அப்பையிலிருந்து நடந்தண்டே இருக்கிறேன். நாங்கள் உங்களை சரியான பாதையால் தொடக்கி விடுகிறோம் என்று சொன்னது எல்மர். ஆனால் உங்களோட வரையில்லாது முழு பயணத்துக்கும். பிறகு நாங்கள் கூட்டியண்டு போகிறோம் என்று சொன்னது ஒரு பறவை. நீங்கையும் முழு வழியை காட்டையில்லாது என்று சொன்னது வில்பர். இல்லை என்று சொன்னது பறவை. ஆனால் எங்களுக்கு நண்பர்களும் தெரிஞ்சாக்களும் இருக்கணும் மிச்ச வழியை காட்டுறதுக்கு. கரடியை திரும்பி பார்த்தபடி, அப்போ சரி என்று சொன்னது எல்மர். அப்போ இந்த ஏரியில் கொஞ்சம் கால் நினைச்சிட்டு போகலாமே, அல்லது 1-2 மீன் பிடிச்சிட்டாவது போகலாம். இந்த செடிகளுக்குள்ளால் ஏரியை காட்ட போனவே. கன காலத்துக்கு பிறகு இது ஒரு நல்ல யோசனை தான் என்று சொன்னது கரடி. கரடி ஓய்வெடுத்தா பிறகு திருப்பியும் வெளிக்கிட்டவே. கொஞ்சத்தாலேயே சில வேறு யானைகளையும் கண்டவே. ஹலோ எல்மர் என்று சொன்னது உண்டு. எங்கே போகிறீங்க? நாங்கள் இந்த மலையை ஏறி போகிறோம் பனியை பார்க்குறதுக்கு என்று சொன்னது எல்மர். நீங்கள் அதை விட கொஞ்சம் உயரமாக தான் போகணும் இன்னும் என்று சொன்னது இன்னொரு யானை. ஏனெண்டா இப்போ பனி கொஞ்சம் உருகிட்டுது. ஓ என்று சொன்னது வில்பர். அவை சொன்னது உண்மைதான். அவை பனியை காண இன்னும் கொஞ்சம் உயரமாக ஏற வேண்டியிருந்தது. வில்பர் முகத்தை சுளித்தபடி, இங்கே இன்னும் கொஞ்சம் வெக்கையாகவும் தான் இருக்கு. ஊ ஊ என்று சொன்னது. ஏண்டா கரடி நல்ல சந்தோஷமாக அந்த பனியை பார்க்க, பனி உருண்டைகள் செய்து விளையாட, யானைகளுக்கு அதை காட்ட நல்ல ஆர்வமாக இருந்தவர். இன்னும் சில பனி உருண்டைகள் செய்து விளையாடினா பிறகு எல்மர் சொன்னது, சரி, நாங்கள் இப்போ திருப்பி போகணும். ஆனால் இந்த பறவைகளும் அவைண்ட நண்பர்களும் உங்களை சரியான பாதையால் கொண்டு போவினும். இப்போ 2 யானைகளும் ஒரு பக்கமாகவும் கரடியும் பறவைகளும் மற்ற பக்கமாகவும் நடக்க வழிக்கிட்டவே. அடிக்கடி திரும்பி நாங்கள் போயிட்டு வாரோம் என்று சொன்னபடி.
கொஞ்ச நாட்களுக்கு பிறகு பறவைகள் கரடியிட்ட இருந்து நன்றி சொல்றதுக்கு வந்தவே. அவர் நல்ல பாதுகாப்பா வீட்டை போயிட்டாராம். நல்லா தான் இருந்தது அவரை கண்டது என்று சொன்னது வில்பர். ஆனா நீ என்ன நினைக்கிற இந்த உலகம் வெக்கையாகிறத பத்தி? அது வில்பர், அதை பத்தி நாங்க தீவிரமா கதைக்கணும்.